நம்ம வந்து ஒரு விளக்கேற்றும் பொழுது சுவாமிக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீர் இல்லாமல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன, நம்ம விளக்கேற்றும் பொழுது ஏன் அந்த இடத்துல நீரும் இருக்குது அப்படின்னா, தண்ணி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மா, அந்த ஃபயர் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல். சிவன் வந்து எப்பொழுதுமே ஒரு நெருப்பை சார்ந்த ஒரு எனர்ஜி. அவர் வந்து நம்ம அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது சிவனை வந்து ஒரு நெருப்பு பிழம்பாக தான் நம்ம பார்க்குறோம். அது பக்கத்தில் நம்ம வந்து ஒரு நீரையும் நம்ம வைக்கும் பொழுது அங்கே வந்து நமக்கு மும்மூர்த்திகளும் அந்த விளக்கில் வந்து ஆவாகன ஆகிறாங்க. ஸோ பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளையும் நம்ம ஒருங்கே வணங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம், அழிக்கும் தெய்வம், இந்த 3 பேரும் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு சொல்லக்கூடியது. அதனால் நம்மளுடைய அந்த வீட்டில் வந்து மும்மூர்த்திகளும் வாசம் பண்ணுறதுக்காக இந்த விளக்கேற்றி நம்ம மனதார அந்த தெய்வங்களை வணங்குவது தான். ஸோ இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது நம்ம ஒரு நாள் பூரா சாமிக்கிட்டேயே இருக்கணும், இல்லை ஒரு நாள் பூரா நம்ம வந்து தெய்வத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை.